வணக்கம். வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகளுக்காக கௌரி விஸ்வநாதன். பிரீதா, முதலில் தலைப்புச் செய்திகள். மதுரை தோப்பூரில் எய்ம்ஸ் மருத்துவமனை பிரதமர் மோடி இன்று அடிக்கல் நாட்டுகின்றார். ஜெயலலிதா விட்டு சென்ற பணிகளை செயல்படுத்தி வருகிறோம். மதுரையில் முதல்வர் பழனிசாமி பேச்சு. பேச்சுவார்த்தைக்கு அழைக்காவிட்டால் போராட்டம் தொடரும். ஜாக்டோஜியோ அமைப்பினர் அறிவிப்பு. போராட்டத்தில் ஈடுபட்ட 422 ஆசிரியர்கள் பணியிடை நீக்கம். தமிழக அரசு நடவடிக்கை. மதுரையில் இன்று பிரதமர் மோடி நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்குகிறார். நாடாளுமன்ற தேர்தல் நெருங்குவதையொட்டி பிரதமர் மோடி தனது தேர்தல் பிரச்சாரத்தை பல்வேறு மாநிலங்களில் தொடங்கியுள்ளார். தமிழகத்தில் மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை அடிக்கல் நாட்டு விழாவுக்கு வரும் மோடி பகல் 12 மணி அளவில் பிரச்சாரத்தையும் தொடங்குகிறார். தென்மண்டல பாரதிய ஜனதா மாநாடாக இந்த பிரச்சார கூட்டம் நடைபெறுகிறது. இந்த மாநாட்டில் மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், தேனி உள்ளிட்ட 10 நாடாளுமன்ற தொகுதி பாஜக நிர்வாகிகள் கலந்து கொள்கிறார்கள். இந்த மாநாட்டில் மத்திய அமைச்சர்கள் நிர்மலா சீதாராமன், பொன் ராதாகிருஷ்ணன், தமிழக மேலிட பொறுப்பாளர் முரளிதர ராவ், தமிழக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொள்கிறார்கள். மதுரை தோப்பூரில் அமையவுள்ள எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்ட வருகை தரும் பிரதமர் நரேந்திர மோடிக்கு 5 அடுக்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது. 1264 கோடி ரூபாய் செலவில் அமையவுள்ள எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு பிரதமர் மோடி இன்று அடிக்கல் நாட்டுகிறார். இதற்காக மதுரை விமான நிலையம் முதல் விழா மற்றும் மாநாடு நடைபெறும் பகுதிகள் வரை வெடிகுண்டு தடுப்பு பிரிவு, மோப்ப நாய்கள் மூலம் தீவிர கண்காணிப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இன்று பகல் 11:20 மணிக்கு மதுரை விமான நிலையம் வந்து இறங்கும் மோடி அங்கிருந்து கார் மூலம் 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மண்டேலா நகருக்கு செல்கிறார். பின்னர் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டி பேசுகிறார். மேலும் இதே விழாவில் தஞ்சையில் கட்டப்பட்டுள்ள சூப்பர் மல்டி ஸ்பெஷாலிட்டி சிறப்பு பல்நோக்கு மருத்துவமனைகளையும் பிரதமர் மோடி திறந்து வைக்கிறார். இந்த விழாவில் ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித், முதலமைச்சர் பழனிசாமி, துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், மத்திய அமைச்சர்கள் JP நட்டா, பொன் ராதாகிருஷ்ணன் மற்றும் தமிழக அமைச்சர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா விட்டு சென்ற பணிகளை தொடர்ந்து செயல்படுத்தி வருவதாக முதல்வர் பழனிசாமி தெரிவித்துள்ளார். மதுரையில் அமையவுள்ள எய்ம்ஸ் மருத்துவமனை அடிக்கல் நாட்டு விழாவில் கலந்து கொள்வதற்காக முதல்வர் பழனிசாமி வருகை தந்தார். மதுரை புறநகர் மாவட்ட கழகம் சார்பில் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் பேசிய முதல்வர், எய்ம்ஸ் மருத்துவமனை மூலம் சாமானிய மக்களுக்கு உயர்தர சிகிச்சை பெற முடியும் என்றார். நடைபெற உள்ள நாடாளுமன்ற தேர்தலோடு திருப்பரங்குன்றம் இடைத்தேர்தலும் நடைபெற உள்ளதால் இதில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளரை அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். திருப்பரங்குன்றத்தில் இருக்கின்ற அத்தனை கழகத்துடைய இதயம் புரட்சித் தலைவி அம்மாவர்கள் நம்ம இடத்துல இல்லாவிட்டாலும் இதயம் புரட்சித் தலைவி அம்மாவர்கள் விட்டு சென்ற பணியை நாம் தொடர்ந்து செயல்படுத்தி சாதனை படுத்திக் கொண்டிருக்கின்றோம். இங்கே பார்க்கின்ற பொழுது கூட சொன்னார்கள், இன்னைக்கு பொங்கல் பரிசாக 1000 ரூபாய் வழங்கினார் சொன்னார்கள். அது அம்மாவுடைய அரசு, அம்மா துவக்கி வச்சாங்க, அதை நாம் நடைமுறைப்படுத்திட்டு இருக்கிறோம். அவை இது ஏழைகளுடைய அரசு, மக்களுடைய அரசு, மக்களுக்கு தேவையான திட்டங்களை நடைமுறைப்படுத்துகின்ற அரசு அம்மாவுடைய அரசு என்பதை இந்த நேரத்தில் பொங்கல் பண்டிகை மூலமாக நாம் நிரூபித்து காட்டியிருக்கின்றோம். எனவே ஒவ்வொரு திட்டமும் முத்தான திட்டத்தை அம்மா நமக்கு வழங்கிவிட்டு சென்றிருக்கின்றார்கள். மதுரையில் பிரதமர் மோடி தலைமையில் நடைபெறும் பொதுக்கூட்டம் அரசியல் திருப்பு முனையாக அமையும் என பாஜக தமிழக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். மதுரை மண்டலோ நகரில் பிரதமர் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சி ஏற்பாட்டினை பார்வையிட்ட அவர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது தமிழகத்தில் பாஜக குறித்து குறை சொல்லி கேலி பேசுபவர்களுக்கு மோடி தலைமையிலான பொதுக்கூட்டம் பதில் சொல்லும் என தெரிவித்தார். இன்றைய பொதுக்கூட்டத்திற்கு பிறகு பிப்ரவரி 9ஆம் தேதி திருப்பூரில் நடைபெறும் பாஜக பொதுக்கூட்டத்திலும் பிரதமர் பங்கேற்க இருப்பதாக கூறினார். மதிமுக பொதுச்செயலர் வைகோ பிரதமருக்கு கருப்பு கொடி காட்டினால் தமிழக மக்கள் அவரை மன்னிக்க மாட்டார்கள் என்றும் தமிழிசை கூறினார்.
மன்மோகன் சிங்குக்கு கருப்பு கொடி காமிச்சிங்களா? இன்னைக்கு நான் கேட்கிறேன், இன்னைக்கு ராகுல் கூடயும் மன்மோகன் சிங்குடையும் கை கோர்க்கிறீங்களே வைகோ அவர்களே, திருமாவளவன் அவர்களே, இலங்கை தமிழர்களை கொன்று குவித்த இந்த கட்சியை என்ன செய்ய போகிறீர்கள்? மன்மோகன் சிங் வரும்பொழுது கருப்பு கொடி காண்பித்தீர்கள் என்றால் நீங்கள் மோடிக்கு கருப்பு கொடி காண்பிக்கிறது நியாயம் இருக்கும். மோடி எதிர்ப்பாளர் தான், தமிழ் பற்றாளர்களா இவங்க கிடையவே கிடையாது. நாடகம், அப்பட்டமான நாடகம். ஒரு மக்களுக்காக 1300 கோடி ரூபாய்க்கு ஒரு திட்டத்தை அடிக்கல் நாட்ட வருகிறார் என்றால் அவருக்கு கருப்பு கொடி காண்பித்தீர்கள் என்றால் மக்கள் தான் உங்களை மன்னிக்க மாட்டார்கள். ஜாக்டோ ஜியோ கூட்டமைப்பினர் இன்று 6வது நாளாக போராட்டம் நடத்தி வரும் நிலையில் அரசு பேச்சுவார்த்தைக்கு அழைக்காவிட்டால் போராட்டம் தொடரும் என அந்த அமைப்பின் நிர்வாகிகள் அறிவித்துள்ளனர். 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜாக்டோ ஜியோ கூட்டமைப்பினர் இன்று 6வது நாளாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தற்பொழுதைய சூழலில் அரசு ஊழியர்களின் கோரிக்கைகளை ஏற்க இயலாது என்று தமிழக அரசு தெரிவித்துவிட்டது. மேலும் மாணவர்களின் நலன் கருதி 10,000 ரூபாய் தொகுப்பூதிய அடிப்படையில் தற்காலிக ஆசிரியர்களை நியமிக்கும் பணியில் அரசு முனைப்பு காட்டி வருகிறது. இந்த நிலையில் ஜாக்டோ ஜியோ அமைப்பு சார்பில் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள தங்களை அழைத்து அரசு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும், இல்லையெனில் தங்களது போராட்டம் தொடரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பணிக்கு வராமல் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள 422 ஆசிரியர்கள் பணியினை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்பது உள்ளிட்ட 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த 22ஆம் தேதி முதல் ஜாக்டோ ஜியோ அமைப்பு சார்பில் காலவரையற்ற போராட்டம் நடைபெற்று வருகிறது. இன்று 6வது நாளாக போராட்டம் நீடிப்பதால் பள்ளிகள் வெறிச்சோடி காணப்படுகின்றன. இதற்கிடையே தலைமை செயலாளர் உத்தரவின் பேரில் பணிக்கு திரும்பாத ஆசிரியர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. அதன்படி ஜாக்டோ ஜியோ திருச்சி மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் நீலகண்டன் உள்ளிட்ட 6 பேர், புதுக்கோட்டையில் 14 பேர், நாமக்கல்லில் 57 பேர், விருதுநகரில் 22 பேர், தஞ்சையில் 8 பேர் மற்றும் திருநெல்வேலியில் 9 பேர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். இதேபோன்று தமிழகம் முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் 422 ஆசிரியர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். புதிய தேர்வு முறை பற்றிய மாணவர்களின் கோரிக்கைகள் குறித்து ஆலோசனை செய்யப்பட்டு வருவதாக அண்ணா பல்கலைக்கழகம் சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் அரியர்ஸ் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு கடந்த 2017ஆம் ஆண்டிலிருந்து கிரெடிட் முறை அமலில் உள்ளது. இதனால் மாணவ மாணவிகளின் தேர்ச்சி வீதம் குறைவதாக கூறி பல்கலைக்கழகம் முன்பு மாணவ மாணவிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் இது தொடர்பாக அண்ணா பல்கலைக்கழகம் பதிவாளர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் புதிய தேர்வு முறை பற்றிய மாணவர்களின் கோரிக்கைகள் குறித்து ஆலோசனை செய்யப்பட்டு வருவதாகவும் அரியர்ஸ் தேர்வுகளை எழுதுவதற்கான புதிய விதிமுறைகள் விரைவில் அறிவிக்கப்படும் என்றும், எனவே மாணவர்கள் படிப்பில் கவனம் செலுத்த வேண்டும் என தெரிவித்துள்ளார். மத்திய பிரதேச மாநிலத்தில் அமைச்சர் ஒருவர் குடியரசு உரையை வாசிக்க முடியாமல் மாவட்ட ஆட்சியரை அழைத்து பேச வைத்த நிகழ்வு பலரையும் அதிர்ச்சி அடைய வைத்துள்ளது. இந்திய குடியரசு தின விழா நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. மத்திய பிரதேசம் குவாரியரில் நடந்த விழாவில் அம்மாநில அமைச்சர் இமர்தி தேவி கலந்து கொண்டார். அவர் குடியரசு தின உரையை தொடங்கிய சிறிது நேரத்தில் தொடர்ந்து பேச முடியாமல் திணறினார். இந்நிலையில் அருகில் இருந்த மாவட்ட ஆட்சியரை அழைத்து உரையை வாசிக்க கோரினார். அவரும் உரையை நிறைவு செய்தார். இந்த சம்பவம் அங்கிருந்தவர்களை கடும் அதிர்ச்சி அடைய வைத்துள்ளது. வைர வியாபாரி நீரவ் மோடி மற்றும் அவரது உறவினர் மெகுல் சோக்ஷி ஆகியோரை தனி விமானம் மூலம் இந்தியா அழைத்து வர மத்திய அரசு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. வைர வியாபாரி நீரவ் மோடி மற்றும் அவரது உறவினர் மெகுல் சோக்ஷி ஆகியோர் பஞ்சாப் நேஷனல் வங்கியில் 13,000 கோடி ரூபாய் மோசடியில் ஈடுபட்டு ஆன்டிகுவாவில் தஞ்சமடைந்துள்ளனர். குற்றவாளிகளை நாடு கடத்தும் ஒப்பந்தம் ஆன்டிகுவாவுடன் ஏற்படுத்தப்படவில்லை என்பதால் சோக்ஷியை இந்தியா கொண்டு வருவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் மெகுல் சோக்ஷியை கைது செய்து இந்தியா கொண்டுவர சிபிஐ மற்றும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சிறப்பு ஏற்பாடு செய்துள்ளதாகவும், இதன் மூலம் அவர்களை தனி விமானம் மூலம் அழைத்து வர நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதற்காக சிபிஐ அதிகாரிகள் மேற்கிந்திய தீவுகளுக்கு செல்ல உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்தில் மோசடி செய்ய முடியும் என்பதால் வாக்குச்சீட்டு முறையையே மீண்டும் பின்பற்ற வேண்டும் என ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு வலியுறுத்தியுள்ளார்.
நாடாளுமன்ற தேர்தலில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் பயன்படுத்தப்படுவதற்கு பல்வேறு கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன. இதன் தொடர்ச்சியாக தெலுங்கு தேசம் கட்சி தலைவரும் ஆந்திர முதல்வருமான சந்திரபாபு நாயுடுவும் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார். இந்நிலையில் கட்சி கூட்டம் ஒன்றில் பங்கேற்ற அவர் தொழில்நுட்பத்தை தவறாக பயன்படுத்துவது எளிது என்றும் அதுவும் அந்த சாப்ட்வேரை உருவாக்கியவரால் மிகவும் எளிதாக மோசடி செய்ய முடியும் என்றும் தெரிவித்தார். மேலும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்திலும் 100% முறைகேடு செய்ய முடியும். எனவே நம்பிக்கை இல்லாத ஒரு நடைமுறையை செயல்படுத்தக்கூடாது என்றார். வாகா எல்லையில் பாதுகாப்பு படையினர் அணிவகுப்பு மரியாதை, ராணுவ உயர் அதிகாரிகள் பங்கேற்பு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. பிரதமர் மோடி கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்றவில்லை என தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவர் திருநாவுக்கரசர் குற்றம் சாட்டியுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் கும்மனூர் பகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. அதில் தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவர் திருநாவுக்கரசர் கலந்து கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிரதமர் மோடி 4.5 ஆண்டுகள் தூங்கிவிட்டு கடைசி 3 மாதங்களில் திட்டங்களை செயல்படுத்துவது போல் நாடகமாடுவதாக தெரிவித்தார். மோடி அவர்கள் பொறுப்பேற்று 4.5 வருஷம் ஆச்சு. அவர் கொடுத்த எந்த வாக்குறுதியையும் முழுமையாக நிறைவேற்றவில்லை. இந்த 30ஆம் தேதி 31ஆம் தேதி பார்லிமெண்ட் கூடி 13ஆம் தேதியோட இன்ட்ரீம் பட்ஜெட்டோட முடிய போகுது. 4.5 வருஷம் தூங்கிட்டு இன்னும் தேர்தல் 3 மாதம் 4 மாதத்தில் முடிய போகிற சூழ்நிலையில் ஆரம்பிக்கிற எந்த திட்டமும் முழுமை பெறப்போவதில்லை. இப்போ தமிழ்நாடு அரசாங்கம் முதலீட்டாளர்கள் கூட்டம் கூடுற மாதிரி தான். ஏற்கனவே கூட்டி 2.5 லட்சம் வருதுன்னாங்க, கோடிக்கு தொழில் வருதுன்னாங்க. இப்போ 3 லட்சம் கோடிக்கு. ஆக இதெல்லாம் தேர்தலுக்காக நடத்தப்படுகிற ட்ராமா. இதை மக்கள் நம்ப தயாராக இல்லை. அதில் ஒரு ட்ராமா தான் மோடி நடத்துகிற ட்ராமாவும். நோட்டாவுக்கு மக்கள் வாக்களிப்பதை தவிர்க்க வேண்டும் என மக்கள் நீதி மய்யத்தின் தலைவர் கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார். கடலூர் மாவட்டத்தில் உள்ள பல்வேறு பகுதிகளில் 2 நாள் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட அவர் பொதுக்கூட்டம் ஒன்றில் பங்கேற்றார். அப்போது பேசிய கமல்ஹாசன், ஏழைகள் பணத்தில் அரசின் கஜானா நிரம்புவதாகவும் தாம் நேர்மையின் தூதுவனாக செயல்படுவதாகவும் தெரிவித்தார். நாங்கள்லாம் ஏழைங்க, எங்ககிட்ட உள்ளதான் இருக்குங்க, வாய்க்கும் வயிற்றுக்குமா வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஒண்ணு, உங்க பணத்துல தான் கஜானா ரொம்பிக்கிட்டு இருக்கு, அதை மறந்துடாதீங்க. பெயர்கள் சொல்ல விரும்பவில்லை, ஆனால் பல பெருங்கோடீஸ்வரர்கள் இருக்கிறார்களே, பேர் சொன்னா தெரிகிற கம்பெனிகள், பெரும் முதலாளிகள், அவங்க யாரும் வரி சரியா கட்டுறதில்லை. குடியரசு தினத்தையொட்டி இந்தியா பாகிஸ்தான் எல்லையான வாகாவில் இந்திய படையினர் சிறப்பு அணிவகுப்பு மரியாதையில் ஈடுபட்டனர். இங்கு நடந்த நிகழ்ச்சியில் 2 நாட்டு வீரர்களும் ஒருவருக்கொருவர் பலத்தை காட்டும் நிகழ்ச்சியை ஏராளமான மக்கள் ஆர்வமுடன் கண்டு வியந்தனர். இந்த பயிற்சியின் பொழுது வந்தே மாதரம் மற்றும் ஹிந்துஸ்தான் ஜிந்தாபாத் போன்ற முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. இதனைத் தொடர்ந்து ராணுவ சம்பிரதாயப்படி 2 நாட்டு கொடிகளும் ஒருங்கே இறக்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் ராணுவ உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். செயற்கைக்கோள் செலுத்துவதில் இந்தியா முதலிடத்தில் உள்ளதாக இஸ்ரோ முன்னாள் இயக்குநர் மயில்சாமி அண்ணாதுரை தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் ஒரு தனியார் பள்ளி விழாவில் அவர் பங்கேற்றார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடலில் மீன்பிடிக்க செல்லும் தமிழக மீனவர்கள் எந்த எல்லையில் உள்ளனர் என்பதை செயற்கைக்கோள் உதவியுடன் துல்லியமாக அறிய முடியும் என தெரிவித்தார். மேலும் கடலில் அதிக அளவில் மீன்கள் கிடைக்கும் பகுதிகளையும் கண்டறிய முடியும் என்றும் இதனை அவரவர் தாய்மொழியில் தகவல் தெரிந்து கொள்ளும் வகையில் வசதி செய்யப்பட்டுள்ளது என்றார். நம்ம மீனவர்கள் நம்முடைய கடலை தாண்டி போகிறாங்க, அவங்கள பாதுகாக்க முடியலைங்கிற ஒரு பக்கம் சொன்னாலும் அவர்கள் போவதற்கு 2 காரணங்கள் இருக்குன்னு உணர முடியுது. ஒன்று நம்முடைய எல்லையை தாண்டுறது தெரியாமல் போகலாம். இன்னொன்று
நம்முடைய எல்லை தாண்டுறோம் தெரிஞ்சாலும் கூட நம்முடைய எல்லைக்குள்ளே மீன் இல்லையோ அப்படிங்கிறதுக்காக வெளியே போகலாம். ரெண்டும் இருக்கலாம். அந்த ரெண்டையும் பார்த்துட்டு இந்த இடத்துல இருக்கிற மீனுன்னு சொல்ல முடியும். அதுவும் இல்லாமல் எந்த இடத்துல மீன் அதிகமாக கிடைக்குதும் அதுவும் கடலுக்குள்ளே போனால் வரை அவங்க சொல்ல முடியாத செயற்கைக்கோள்கள் 2 வகையான செயற்கைக்கோள்களுடைய சமிக்கைகளை வச்சுக்கிட்டு அவர்கள் மொழியிலேயே தமிழ் மாணவர்களுக்கு தமிழில் போகும், கேரள மாணவர்களுக்கு மலையாளத்தில் போகும். அது மாதிரியாக ஒரு தொழில்நுட்பம் உருவாக்கி கொடுத்துருக்கோம். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள 7 பேரின் விடுதலைக்காக காத்துக் கொண்டிருப்பதாக பேரறிவாளனின் தாயார் அற்புதம்மாள் தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் மக்கள் சிவில் உரிமை கழகத்தின் சார்பில் கருத்தரங்கம் தனியார் கூட்டரங்கில் நடைபெற்றது. இதில் பங்கேற்க வந்த அவர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது 7 பேர் விடுதலைக்காக தமிழக அரசு எடுத்த முடிவை வலியுறுத்தி அரசுக்கு ஆதரவாக செயல்பட்டு வருவதாகவும் 7 பேர் விடுதலை பிரச்சினைக்காக மட்டுமே மக்கள் சந்திப்பதை தவிர வேறு பிரச்சினைக்காக மக்களை சந்திக்க வரவில்லை என்றார். திருவள்ளூரில் உள்ள சர்வசக்தி மாரியம்மன் கோவிலில் தனி சந்நிதி கட்டுவதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. திருவள்ளூரில் மணலி மாத்தூர் பகுதியில் உள்ள சர்வசக்தி மாரியம்மன் கோவிலின் பெருமாள், முருகன், ஐயப்பன் உள்ளிட்ட சுவாமிகளுக்கு தனி சன்னதி கட்டுவதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. இதனை முன்னிட்டு கணபதி பூஜை மற்றும் வாஸ்து பூஜை செய்யப்பட்டு ஹோமம் வளர்க்கப்பட்டு பின் பூஜை நடைபெற்றது. பின்னர் புனித நதிகளில் இருந்து கொண்டு வரப்பட்ட தீர்த்தம் தெளிக்கப்பட்டு நவதானியங்கள் தூவப்பட்டது. இந்த விழாவில் மணலி மாத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளை சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். திருநெல்வேலி மாவட்டம் சேரன் மாதேவி பெரியார் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 3 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டிடங்கள் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. சேரன் மாதேவி பெரியார் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 18 வகுப்பறைகள், ஆய்வுக்கூடம் மற்றும் சுற்றுச்சுவர் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. நபார்டு திட்டத்தின் கீழ் நடைபெற்ற இந்த அடிக்கல் நாட்டு விழாவில் அம்பாசமுத்திரம் சட்டமன்ற உறுப்பினர் முருகையா பாண்டியன் கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டினார். மாவட்ட கல்வி அலுவலர் சின்னதுரை, பள்ளி தலைமை ஆசிரியர், நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர் உள்ளிட்ட அதிகாரிகள் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டனர். நாகப்பட்டினம் அரசு மருத்துவமனையில் மீனவரை இழிவாக பேசிய இரத்த பரிசோதனை ஆய்வாளரை கண்டித்து மீனவர்கள் முற்றுகையிட்டனர். உடல்நலக்குறைவால் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த மீனவர் மேனன் என்பவரின் இரத்த பரிசோதனை அறிக்கையை பெற அவரது உறவினர் சேகர் என்பவர் அங்குள்ள இரத்த பரிசோதனை நிலையத்திற்கு சென்றுள்ளார். இரத்த பரிசோதனை நிலையத்தில் உள்ள ஆய்வாளர் பரிசோதனை முடிவை தராமல் மீனவர் சேகரை இழிவாக பேசியதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த மீனவர்கள் மருத்துவமனையில் திரண்டு முற்றுகையிட்டனர். அங்கு வந்த மருத்துவமனை கண்காணிப்பாளர் இரத்த பரிசோதனை ஆய்வாளர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறியதை அடுத்து மீனவர்கள் கலைந்து சென்றனர். விருதுநகர் மாவட்டத்தில் மன வளர்ச்சி குறைவுடையோர் பள்ளியில் 1980ஆம் ஆண்டில் பயின்ற மாணவர்கள் 39 வருடங்களுக்கு பிறகு மீண்டும் சந்தித்து அன்பை பரிமாறிக்கொண்டனர். சிவகாசி அருகே சாட்சியாபுரத்தில் உள்ள தனியார் மன வளர்ச்சி குறைவுடையோர் பள்ளியில் பழைய மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த பள்ளியில் பயின்ற மனநிலை குன்றிய மாணவர்கள் 39 வருடங்களுக்கு பின் சந்தித்து ஒருவருக்கொருவர் தங்கள் அன்பை பரிமாறிக்கொண்டனர். தாங்கள் பயின்ற வகுப்புகளை கண்டும் பழைய மாணவர்கள் மகிழ்ச்சியடைந்தனர். இதனைத் தொடர்ந்து கலை நிகழ்ச்சிகளும் பழைய மாணவர்களுக்கு விளையாட்டுப் போட்டிகளும் நடத்தப்பட்டது. பரிசுகளும் வழங்கப்பட்டன. குடியரசு தினத்தையொட்டி கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் பாரம்பரிய மாட்டு வண்டி போட்டி நடைபெற்றது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே அமைந்துள்ள தெற்கு சூரங்குடி பகுதியில் பாரம்பரிய மாட்டுவண்டி போட்டி நடைபெற்றது. போட்டியில் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, மதுரை, திருப்பூர் உள்ளிட்ட மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து 40க்கும் மேற்பட்ட வில்வண்டிகள் மற்றும் தட்டு வண்டிகள் கலந்து கொண்டன. தட்டு வண்டி, வில்வண்டி என 2 பிரிவுகளாக நடைபெற்ற இந்த போட்டியில் ஒவ்வொரு பிரிவிலும் முதல் 3 இடங்களை பிடித்த காளைகளின் உரிமையாளர்களுக்கு ரொக்க பரிசு மற்றும் கேடயம் வழங்கப்பட்டது. போட்டியை சுற்றுப்புற பகுதிகளை சேர்ந்த ஏராளமானோர் ஆர்வமுடன் கண்டுகளித்தனர்.
குடியரசு தினத்தையொட்டி விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் பெண்கள் பங்கேற்ற கோலப் போட்டி நடைபெற்றது. சிவகாசியில் தனியார் அமைப்பு ஒன்றின் சார்பில் நடைபெற்ற கோலப் போட்டியில் ஏராளமான பெண்கள் பங்கேற்றனர். போட்டியில் பல்வேறு தலைப்புகளில் கலந்து கொண்ட பலரும் தங்கள் மனதில் உள்ள எண்ணங்களை பல்வேறு வண்ணங்களில் கோலமிட்டு அதனை வெளிப்படுத்தியிருந்தனர். போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பட்டு சேலை மற்றும் சுடிதார் உள்ளிட்ட பரிசுகள் வழங்கப்பட்டன. இனி செய்திகளின் தொகுப்பை காணலாம். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் உள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ ஆஞ்சநேயர் கோவிலில் தை மாத சனிக்கிழமையை ஒட்டி சுவாமிக்கு சிறப்பு திருமஞ்சனம் நடைபெற்றது. ஆஞ்சநேயருக்கு பால், தயிர், தேன், சந்தனம், பன்னீர், மஞ்சள் உள்ளிட்ட பல்வேறு வகையான வாசனை திரவியங்கள் மூலம் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் சுவாமிக்கு வெற்றிலை மாலை, துளசி மாலை சாத்தப்பட்டு மகா தீபாரதனை காட்டப்பட்டது. ராமர் கோவில் விவகாரத்தில் லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெரும் வகையில் உச்சநீதிமன்றம் விரைவாக தீர்ப்பை வழங்க வேண்டும் என்றும் இதில் தேவையில்லாமல் காலம் தாழ்த்தக்கூடாது என்றும் உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் கூறியுள்ளார். இல்லையென்றால் இந்த விவகாரத்தை தங்களிடம் ஒப்படைத்தால் 24 மணி நேரத்தில் தீர்வு காண முடியும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். திருச்சியில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியில் செல்ல தொண்டர்களை ஏற்றி செல்ல அரசு பேருந்துகளுக்கு வாடகை கட்டணமாக 11.5 லட்சம் ரூபாய் சென்னை போக்குவரத்து கழகத்தில் செலுத்தப்பட்டது. இதனை எடுத்துக்கொண்டு பெரம்பலூர் கிளை உதவி மேலாளர் செந்தில்குமார் உள்ளிட்ட ஊழியர்கள் பேருந்தின் இருக்கைக்கு மேல் உள்ள லக்கேஜ் கேரியரில் வைத்திருந்த போது காணவில்லை என கூறப்படுகிறது. புகாரின் பேரில் பெரம்பலூர் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் உள்ள நாகராஜா கோவில் திடலில் தமிழ்நாடு விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பின் சார்பில் ஸ்ரீ சத்திய நாராயண பூஜை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து கோமாதா பூஜை, லட்சுமி பூஜை, சத்திய நாராயண பூஜை உள்ளிட்ட பல்வேறு பூஜைகள் நடைபெற்றன. பூஜையில் 2008 தம்பதிகள் குடும்பத்துடன் கலந்து கொண்டு சிறப்பு வழிபாடு மேற்கொண்டனர். கர்நாடகாவில் காங்கிரஸ் கூட்டணி அரசின் சட்டமன்ற உறுப்பினர்களை இழுக்கும் பாரதிய ஜனதாவின் ஆபரேஷன் லோட்டஸ் தற்போது தொடர்வதாக அம்மாநில முதல்வர் குமாரசாமி குற்றம் சாட்டியிருந்தார். ஆனால் கர்நாடக காங்கிரஸில் உட்கட்சி மோதல் நடைபெறுவதாக பாஜக முன்னாள் முதல்வர் எடியூரப்பா தெரிவித்துள்ளார். மேலும் இந்த விவகாரத்தில் பாஜகவுக்கு துளியும் தொடர்பு இல்லை என அவர் மறுத்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே கீரிமலை அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவில் இந்த வருடத்திற்கான தை சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இதையொட்டி கடந்த 41 நாட்களாக விரதம் கடைபிடித்து வந்த பக்தர்கள் வேல் காவடி, பறக்கும் காவடி, தொட்டில் காவடி, அலங்கார காவடி போன்ற வெவ்வேறு வகையான காவடிகள் மற்றும் பால், பன்னீர் போன்ற அபிஷேக பொருட்கள் நிரப்பப்பட்ட கும்பங்களை சுமந்து சென்று சுவாமி தரிசனம் செய்தனர். முடிவுக்கு வந்தது அமெரிக்க அரசு நிர்வாக முடக்கம். மசோதாவில் அதிபர் டிரம்ப் கையொப்பம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. அமெரிக்காவில் அரசு துறைகள் முடக்கத்தை முடிவுக்கு கொண்டு வரும் மசோதாவில் அதிபர் டிரம்ப் கையெழுத்திட்டார். அமெரிக்கா மெக்சிகோ எல்லையில் தடுப்பு சுவர் கட்ட நிதி ஒதுக்குவதற்கு எதிர்க்கட்சிகள் ஒப்புதல் அளிக்க மறுத்து வருகிறது. இதனால் அரசு ஊழியர்களுக்கு ஊதியம் வழங்குதல் உள்ளிட்ட பல நிதி மசோதாக்கள் நாடாளுமன்றத்தில் நிலுவையில் உள்ளன. இதன் காரணமாக கடந்த 34 நாட்களாக அமெரிக்க அரசு நிர்வாகம் முடங்கியது. இந்த நிலையில் நிர்வாக முடக்கத்திற்கு தீர்வு காணும் மசோதாவில் அதிபர் டிரம்ப் கையெழுத்திட்டார். இதன் மூலம் அடுத்த மாதம் 15ஆம் தேதி வரை அரசு துறைகளை இயக்குவதற்கான நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. ஆனால் 15ஆம் தேதிக்குள்ளாக தடுப்பு சுவர் திட்டத்திற்கு நிதி ஒதுக்க வேண்டும் என்றும், இல்லையென்றால் அடுத்த கட்ட நடவடிக்கையில் ஈடுபட நேரிடும் என ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மதுரை தோப்பூரில் எய்ம்ஸ் மருத்துவமனை பிரதமர் மோடி இன்று அடிக்கல் நாட்டுகின்றார். ஜெயலலிதா விட்டு சென்ற பணிகளை செயல்படுத்தி வருகிறோம். மதுரையில் முதல்வர் பழனிசாமி பேச்சு. பேச்சுவார்த்தைக்கு அழைக்காவிட்டால் போராட்டம் தொடரும். ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் அறிவிப்பு. போராட்டத்தில் ஈடுபட்ட 422 ஆசிரியர்கள் பணியிடை நீக்கம். தமிழக அரசு நடவடிக்கை.
இத்துடன் வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகள் நிறைவடைந்தன. வேந்தர் டிவி செயலியை பதிவிறக்கம் செய்து முக்கிய செய்திகளை நேர்கள் காணலாம். மீண்டும் பகல் 1:30 மணிக்கு உச்சிவேளை பகல் செய்திகளில் சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.